இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள 250 திரைப்படங்களை நடித்த அம்மாவை கொண்டு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய இயக்குனர் தங்கமணி. இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப டைட்டில் படத்துக்கு பேர் வைக்கணும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ப பாடல் வரி புரியாத இசையை, அதான் அவங்க சொன்னாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டாமினேஷன். நாங்கள் ஒரே இறைச்சலாக மியூசிக் மட்டும்தான் கேட்கும், நமக்கு வரி என்னான்னு உத்து கவனிச்சாதான் வரி தெரியும். நிறைய பாடல்களில் வரியே கேட்காது, என்னதான் லிரிக்ஸ்னே தெரியாது நமக்கு. ஆனால் பழைய பாடல்கள்லாம் பாருங்க, இசையும் அவ்வளவு இனிமையா இருக்கும், வரிகள் நம் மனசுல ஆழமா பதியும். அது கண்ணதாசன் எழுதின பாடலாக இருந்தாலும் சரி, மருதகாசி எழுதுகிற பாடலாக இருந்தாலும் சரி, உடுமலை நாராயணகவி எழுதிய பாடலாக இருந்தாலும் சரி, வாலி எழுதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த வரிகள்லாம் அவ்வளவு அருமையான வரிகள், ஊக்கம் தரக்கூடிய வரிகள், நம்முடைய மனதில் ஆழமா பதியக்கூடிய வரிகள், வார்த்தைகள். அதுக்கு உயிரூட்டக்கூடிய வகையில் இசை இருக்கும். இளையராஜா அவருடைய இசையெல்லாம் கிராமத்தை அந்த அளவுக்கு கிராமங்களை ஆட்டி படைத்தது. இந்த ஆட்டுக்கார அலமேலு, அன்னக்கிளி, இந்த படங்கள்லாம். இப்போ தங்கமணி அவர்கள் படத்தை பார்த்தாதான் தெரியும். இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப சப்ஜெக்ட் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேராண்டி விரும்புகிற பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிற கதை. இந்த திருமணம்னாலே இங்கே சாதி குறுக்கிடும். அகமண முறைங்கிறது தான் சமூகத்தில் இருக்கிற நடைமுறை. சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடைமுறை தான், ஆனால் அதுதான் சமூக நடைமுறையாக இருக்கு. ஒரே சாதிக்குள்ளதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கு. சட்டம் அதை தடை செய்யல, ஆனாலும் அப்படி ஒரு நடைமுறை அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கிறது. அது தொடர்பாக கொலை வரையிலும் போயிடுறாங்க. ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. திரைப்படத்துக்குள்ள காதலை எப்படி வச்சிருக்கிறான்னு தெரியல. ஆனால் அந்த பாடல் காட்சிகளை நம்ம பார்க்கிற போது பாடல்களும் பொருள் புதிந்ததாக இருக்கிறது. அதற்கு ஏற்ப இசையும் அருமையாக இருக்கிறது, கேட்க இனிமையாக இருக்கிறது. அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் ஹிட் ஆகும், உங்கள் பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். தம்பி அரவிந்த்ராஜ் இங்கே மேடையில் பேசும்போது இதுதான் முதல் மேடைனாரு. ஆனால் அவர் தான் பேசுனதுலேயே ரொம்ப சிறப்பாக பேசினார். எல்லாரும் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க, எதுக்கு நமக்கு வம்பு, நீண்ட மேடையில் பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவர் இந்த கதை, இயக்குனருடைய உழைப்பு, அவருக்கு இருந்த அனுபவம் எல்லாத்தையும் நல்லா பேசினார். எப்படி முதல் மேடையிலேயே சிறப்பாக பேசினாரோ அது மாதிரி முதல் படத்திலேயே சிறப்பாக நடித்து இருக்கிறார். நான் தான் கேட்டேன், நீ நல்லா பண்ணியிருக்கப்பா, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறார் இயக்குனர் தங்கமணி அவர்கள். ஒரு நல்ல கதாநாயகனை தமிழ் திரையுலகத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்றுதான் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நம்புகிறேன். ராஜா ரொம்ப நாளா எனக்கு தெரியும், கராத்தே ராஜா. நான் என்ன தம்பிங்க இந்த கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறதுக்காக சில படங்களை கூப்பிட்டாங்க. அப்போ நான் அப்பெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் தரல. ராஜா அப்ப எனக்கு அறிமுகமானவர். இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறார். இப்ப கூட ஒரு திரைப்படம் கௌதமன் படத்துல, அதுல ரொம்ப சிறப்பான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்திலையும் அருமையா அந்த பாடல் காட்சிகள்லயே நமக்கு அவர் எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்த்தோம். இப்போ நல்லா தேர்வு பண்ணியிருக்கிறாரு தங்கமணி அவர்கள். லதா அம்மாவை தேர்வு பண்ணியிருக்கிறாரு, அரவிந்த்ராஜ், அதே மாதிரி கதாநாயகி பேர் தெரியல, அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு முதல் படமா ரெண்டாவது படமான்னு தெரியல, சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை கரு எப்படி இருக்கிறது, கதை ஓட்டம், திரைக்கதை எப்படி அமைந்திருக்கிறது, இந்த கிளைமாக்ஸ் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவை வென்றெடுக்க முடியும். என்னதான் சிறப்பான திரைக்கதை இருந்தாலும் கூட இசை ரொம்ப முக்கியமானது. ஒரு இசை சரியா அமையல, பேக்ரவுண்டு பின்னணி இசை சரியா அமையலைன்னா அந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஹிதேஷ் அவர்கள் இந்த படத்திற்கு அந்த பாடல்களிலிருந்து பார்க்க முடிகிறது, நல்ல இசையை வழங்கியிருக்கிறார். தங்கமணி அவர்கள் ஏன் என்ன இந்த வெளியீட்டு விழாவுக்கு என்ன வலியுறுத்தி கூப்பிட்டார் எனக்கு தெரியாது.
இப்போ அண்மை காலமாக நம்முடைய நண்பர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள். ப்ரீவியூ ஷோவுக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் வந்து தொடக்கத்தில் என்ன அன்பு தோழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட 6 மாதம் போராடி தான் என்ன அதில் நடிக்க வச்சார். எனக்கு கதை தலையும் புரியாது, வாலும் புரியாது, எதையுமே நான் கேட்டுக்கல, நேரம் ஒதுக்க முடியாது, ஏதோ ஒரு சொன்னபடி செஞ்சேன். அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வச்சு தமிழரசன் ஒரு படம், ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனோம், அப்படியே நின்று போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து கலகம்னு ஒரு படம், அது கலகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு. களஞ்சியம் தான் இயக்குனர். அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு 4-5 ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணார். ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அது. அதில் அந்த அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு, வெறும் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தமிழரசன். ஆனால் அதை தாண்டி 1-2 படங்களில் முகம் காட்டணும்னு மன்சூர் அலிகான் என்னை பிடிச்சி, நான் மருத்துவமனையில் ராமச்சந்திராவில் கிடந்தப்போ என்னை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து ஒரு பாட்டு சீனில் என்னை நடிக்க வச்சார். அப்போ நான் இயல்பாகவே மீசை எடுத்திருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் நடந்திருந்த நேரம். அப்போல்லாம் வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல. அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம், இந்த அன்பு தொழிலை நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர். அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடிச்சே தீரணும் அப்படின்ட்டார். சரி, படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எப்படி கதை எனக்கு தெரியாது, தலையும் வாலும் எதுவுமே புரியாது. ஏன்னா டிஸ்கஷன்லேயே உட்கார்றதில்ல, ரிஹர்சல் கிடையாது, கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம், அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே இதை செய்யுங்க அதை செய்யணும். ஏன்னோ அப்போ எனக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் எட்டலை. எனக்கு சின்னதுலேருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாகி போச்சு. திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு, அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குனர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா, பிரிவியூ ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் எம்ஜிஆர், அதன் பிறகு அவருடைய கலையுலக வாரிசுகள் பலர் கட்சி, பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் கட்சியை தொடங்கினாங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார். அப்புறம் விஜயகாந்த், அப்புறம் சரத்குமார், டி ராஜேந்தர், இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள். கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர் தான். இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர் தான். ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது, அந்த கவர்ச்சி இன்னும், திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், பவர் ஸ்டார். நம்ம படத்தில் பவர் ஸ்டார். இந்த பவர் ஸ்டாருங்கிற பேர் நான் தான் வச்சேன். அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர். கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சியில், அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்போ, நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது, ஏதாவது தமிழில் சொல்லுங்க என்ன. எல்லாரும் மாதிரி ஆங்கிலத்தில் என் பேர் வைக்கணும். இல்லை இல்லை, அதெல்லாம் தமிழ்லாம் வச்சா ஈடுபடாது, பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் அது நான் வச்சுங்கிறதுனால ஆகலை, அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல
ரீச் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட. இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தது, நான் அவரை பார்த்தவொடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு.